வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பெரிய அளவிலான விமானங்களின் சேவையை 15 விழுக்காடு குறைப்பதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் நிறுவன விமானம் விபத்தில் சிக்கியதைத் தொடர்ந்து போயிங் விமானங்களின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியாவிடம் தற்பொழுது மொத்தமுள்ள 33 போயிங் விமானங்களில் 26 விமானங்களில் சோதனை முடிவடைந்து சேவை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விரைவில் பிற விமானங்களில் சோதனை முடிவடையும் என்று ஏர் இந்தியா கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழல், ஐரோப்பா மற்றும் கிழக்காசிய நாடுகளில் வான்வெளியை பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடை, விமான போக்குவரத்து துறையின் ஆய்வு போன்றவற்றின் காரணமாக கடந்த 6 நாட்களில் 83 சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே லண்டனில் ஆதரவற்று நிற்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள அவர், அகமதாபாத் விமான விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்த மனைவியின் சாம்பலை கரைக்க லண்டனில் இருந்து இந்தியா வந்த ஒருவர் அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதனால் அவரது 4 மற்றும் 8 வயதுடைய 2 குழந்தைகள் லண்டனில் நிர்கதியாக நிற்பதாக தெரிவித்துள்ளார். தாய் தந்தையை இழந்து நிற்கும் அந்த குழந்தைகளை காக்க அறக்கட்டளை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என்று சந்திரசேகரன் கூறியுள்ளார். பண உதவியை தாண்டி வேறென்ன உதவிகள் வேண்டுமென அறிந்து அதையும் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.